நானும் சமைக்க போகிற குக்கிங் சீரிஸ் இது எபிசோட் 3 கைஸ். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா சீஸி கார்லிக் பிரெட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ஒரு பவுல். இதுக்கு மோஸ்ட்டாக வந்து ஃபயர் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 பிளாக் பட்டர், நிறைய பட்டர் வேணும். அதுக்கு 2 பிளாக் பட்டரை போட்டு நல்லா குத்துன்னு குத்தி ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சிடணும். லைக் அது ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் போர்டு எடுத்து கொரியண்டரை வந்து நல்லா ரொம்ப இந்த கொத்தமல்லியை நல்லா குட்டியாக நல்லா சாப் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகணும்னு விட்ட பட்டரில் இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். லைக் இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடணும், நல்லா லைக் பேஸ்ட் ஆயிடணும். அண்ட் தென் என்ன பண்ணணும், சீசனிங்காக இருக்க எல்லா பவுடர், பெப்பர், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இருக்க எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சியில் மாற்றிட்டு நம்ம மெயின் இன்க்ரீடியண்டான ப்ரெட் எடுத்துக்கணும். அண்ட் தென் ப்ரெட்டில் வந்து லைக் நம்ம எப்படி ஜாம் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பட்டரையும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்க்க எப்படி தான் இருக்கும். அண்ட் தென் இது சீஸி கார்லிக் ப்ரெட்டுன்றனால இதில் கண்டிப்பாக சீஸ் வேணும். ஸோ வந்து ஒரு கிரேட்டர் எடுத்து நல்லா சீஸ் அது மேலே நிறைய எவ்வளோ சீஸ் இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய சீஸை கிரேட் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்க்க எப்படி தான் இருக்கும். அதே ஒரு பேனில் ஒரு லைக் ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 1 minute வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி தான் இருக்கும். அண்ட் தென் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் நிஜமாவே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.